அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களுடைய நாள், உலக மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோம்னு யாருக்காவது தெரியுமா? எதனால் இந்த மகளிர் தினம் வந்ததுன்னு தெரியுமா? மார்ச் 8 மகளிர் தினம்னு கொண்டாடுறோமே, இது எதனால் தெரியுமா? ஒரு காலத்தில் 1908 நியூசிலாந்தில் பணிபுரிந்த பெண்களுக்கு, அதாவது கம்பெனியில் இந்த மாதிரிலாம் வேலை செய்கிற பெண்களுக்கு 16 மணி நேரம் டியூட்டி போட்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 16 மணி நேரம் அவங்க வேலை வாங்கியிருக்காங்க. அதை முடியாமல் அவங்களால, ஏன்னா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சும்மா இருக்க முடியுமா? ஆண்கள் வேணால் அப்படி வந்தோன்னே சட்டையை கழட்டி வச்சுட்டு உக்காந்து காஃபி போடு, டிஃபன் கொடுன்னு டிவி பார்க்க எல்லாம் முடியும். ஆனால் பெண்கள் வீட்டிலையும் வேலை செய்யணும். அந்த டைமில் அது முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் அடிதடி கலாட்டெல்லாம் நடந்து அவர்கள் சில பேர் உயிரைவே தியாகம் பண்ணி மற்ற பெண்களுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஷிஃப்ட்டுங்கிறது 8 மணி நேரமாக குறைக்க வச்சாங்க. இந்த பெண்கள் நினைவாக, இதுக்காக தியாகம் செய்த அந்த பெண்களுக்காக இந்த மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாடுறோம். ஆனால் குழந்தைகள் தினம், பெற்றோர் தினம், மகளிர் தினம் இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு பொருந்தும். இந்த தேசத்துக்கு அதுக்கு பொருந்தாது. ஏன் சொல்லுங்கள்? வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மார்ச் 8 மகளிர்களை கௌரவிச்சுட்டு போகிறது வெளிநாட்டுடைய பழக்கம். அவங்க தான் மகளிர் தினம் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த பாரத தேசம் மகளிர் தினம் கொண்டாடுவதில்லை, மகளிர்களை தினமும் கொண்டாடிட்டுருக்கிறோம். எனக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது, பார்த்தீங்களா? அவங்க 2 பேர் யாருன்னு தெரியுமா? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஏன் அவர் மனைவியை வழிபடுகிறார்? எந்த வீட்லேயாவது, எந்த நாட்டிலையாவது, எந்த தேசத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முன்னால் வரைக்கும் எல்லாரும் பெண்களை மதித்தாங்க. மதிக்கிறது வேறு, வணங்கிறது வேறு. வணங்கிறது மட்டுமல்ல, அவங்கள பூஜை செய்கிறார். சாதாரண பூஜை அல்ல, சோடச பூஜை. இது எப்படி முடியுது அப்படின்னா, 2 விஷயம். பெண்களை தாயாக, தெய்வமாக பார்க்கக்கூடிய உயர்ந்த பண்பு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இருந்தது. அதற்கு தன்னை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கையும் அம்மா வாழ்ந்திருந்தாங்க. 2 பக்கமும் ஒரு உயர்ந்த விஷயம் இருந்ததுனால இந்த படம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, அப்படி பாருங்கள். விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசும் பொழுது, எத்திர எத்திர நாரியந்தே பூஜ்யதே தத்திர தத்திர ரமந்தே தேவதாக அப்படின்னாரு. எங்கு பெண்கள் வணங்கப்படுகிறார்களோ, எங்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு தான் கடவுள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களாம். வெளிநாட்டில்னா இந்தியாவை தவிர எந்த நாட்டிலையும் பெண்களை கொண்டாடுவது இல்லை. குறிப்பாக தாயோ, சகோதரியோ, மகளோ, அவங்களையெல்லாம் அவங்க கூட பெற அவ்வளவுதான். அதை தெய்வமாலாம் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இந்த தேசம் மட்டும்தான் தாய்க்கு முதலிடம் கொடுப்பாங்க. 2வது 3வது இடமெல்லாம் இல்லை, முதல் இடம் தாய்க்கு கொடுப்பாங்க. அந்த தாய் மூலமாகத்தான் மிக உயர்ந்த நிலைக்கு ஒரு சிலர் அடைய முடியும். சினிமா பாட்டு கூட கேட்டிருப்பீங்களே, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வு இல்லையே. அப்போது அந்த தாய்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். சாரதாம்மா இருந்தாங்க. சாரதாம்மா இன்றைக்கி நம்ம ஹோலி மதர் சொல்கிறோம், தூய அன்னையார் சொல்கிறோம். அவங்கள மாதிரி ஒரு தாய்மை உணர்வு. இப்போ ஒரு குழந்தை பெற்றிருந்தால் அது மேலே ஒரு பாசம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். மற்ற குழந்தைங்க மேலே அந்த பாசம் இருக்குமா? இருக்காது. ஆனால் நல்லா ஞாபகிங்க, கருவுற்றால் நீ ஓரிரு குழந்தைகளுக்கு தாய், கருணையுற்றால் எல்லா உயிர்களுக்குமே தாய். சாரதாதேவி வாழ்க்கையில் நிறைய சீடர்கள் கேட்குறாங்க, நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான், என்னை தவிர உனக்கு வேறு யார் அம்மா இருக்காங்க அப்படின்னு.
ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் எனக்கு அம்மாங்கிற சொல்கிறீங்க, ஓகே, மற்ற ஜீவராசிகளெல்லாம் இருக்கே, அந்த மடத்துலேயே நாய் இருக்குது, பூனை இருக்குது, குரங்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்கலாம், அதுக்கும் நான் தான் தாய் அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்பெல்லாம் மனசில் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் உன்னைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு அன்னை நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அபயவாக்கு சாரதா தேவியார். இந்த உலகத்தையே 2 விஷயம் ஆட்டி படைச்சிட்ருக்குது. பகவான் ஸ்ரீராமர் அது சொல்கிறாரு. என்ன 2 விஷயம் அப்படின்னா, காம காஞ்சன. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்து மனுஷனை ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். இதுக்காக 2 இதிகாசமே வந்தது. பெண்ணாசை, ராமாயணம். ராவணன் மிகச்சிறந்த பக்தன், ஆனால் தவறான ஒரு பெண்ணாசைப்பட்டதுனால அவன் அழிஞ்சு போனான். அடுத்தது மண்ணாசையும் பொன்னாசையும். இந்த 2 காஞ்சன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 அடிமையாகி அழிஞ்சு போனது துரியோதனன். இதுக்காக மகாபாரதம் வந்தது. அப்போது இந்த 2 உலகை ஆட்டி படைச்சிட்ருக்குது. இந்த 2 இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. இப்படியும் வாழ முடியுமா அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு இலக்கணம், ஒரு பாரத பெண்மணிக்கு இந்த நாட்டில் பிறந்த மகத்தான உயர்ந்த ஒரு பிறவிய பெண்ணு, தாய், இப்படி தான் சொல்கிறோம். அந்த ஏன்னா பாரத மாதா படம் பார்த்துருப்பீங்க. பாரத மாதா காவி கொடி வச்சுட்டு நிற்கும், ஒரு சிங்கம் இருக்கும். பாரத பிதானதான் இருக்கா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவா சொல்கிறோம். தாய் நாடு, தாய்மொழி, தாய் மதம், இதெல்லாமே சொல்கிறோம். நம்ம நாட்டில் நதிகள் இருக்குது. அதில் புனித நதிகள்னு 7 நதியை சொல்கிறாங்க, சப்த நதிகள். கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, கோதாவரி, சரஸ்வதி, இப்பெல்லாம் சொல்கிறோமா? கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி பக்கத்துலேயே இருக்குது. இதில் எங்கேயாவது ஆண்கள் பேர் இருக்கா? ஆண்கள் பேரில் ஏதாவது நதி இருக்கா? இருக்குது. பிரம்மபுத்திரா இருக்குது, கிருஷ்ணா நதியெல்லாம் இருக்குது. ஆனால் அது புனித நதியாக எடுப்பதில்லை. அப்போது நீங்கள் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் மறந்தது தான் பாரத தேசத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமே. விவேகானந்தர் சொல்கிறாரு, பெண்களை மதிக்காமல் போனது. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகான் மட்டும்தான் பெண்களை, அவருடைய தாயையும், அவர் வழிபட்ட பவதாரணியையும், அவருடைய பத்தினி தெய்வம் சாரதா அன்னையையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தார். இது உலகத்துக்கு மிக ஆச்சரியம். வெளிநாட்டு எழுத்தாளர்களை எழுதுகிறாங்க, எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம், கடவுளை பார்த்து, கடவுளை உணர்ந்து, கடவுளை அறிந்து, கடவுள் மயமாக ஆக வேண்டும்ங்கிற ஒரு லட்சியத்தோட சின்ன வயசுலேருந்தே இருந்தார். அதற்கு எதெல்லாம் உதவாதோ அதெல்லாம் தூக்கி போட்டார். படிப்பு, காசு, பணம், நிறைய விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணி தான் அவர் கடவுளை அடையணும்னு உணர்ந்து கடவுளை அடைந்தார். கடவுளை உணர்ந்தார். காளியை நேராக பார்க்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது. அதுக்காக அவர் மெனக்கெட்டார், தபஸ் பண்ணார். சரி, அவருக்கு சாரதாமாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சாரதாமாக வந்தாச்சு. இவர் கணவன், அவங்க மனைவி. அப்போ கணவனுக்கு சில கடமைகள் இருக்குது. தன்னுடைய தர்ம பத்தினிக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இல்லற தர்மத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. இவர் சொல்கிறாரு, என் மனம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்குது, பவித்திரமான ஒரு வாழ்க்கையை நான் மேற்கொண்டிருக்கேன். ஆனால் உன்னை திருமணம் செய்ததால் உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. நீ உன்னுடைய நிலை என்னன்னு சொல்லு அப்படிம்பாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களாக என்ன சொல்லியிருப்பாங்க? அல்ல என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நாளைக்குன்னா நாளைக்கே இல்லை, 9ஆம் தேதின்னு வச்சுக்காதீங்க. ஃப்யூச்சரில் பண்ணி வச்சாங்கன்னா என்ன கணவன் சொல்கிறாரு, நான் தபஸ் பண்ணணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னா, அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண கேட்பீங்களா இல்லையா? எனக்கு குழந்தை வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு நட்டு வேணும், எனக்கு போல்ட்டு வேணும்,
எனக்கு வீடு வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா பெரிய லிஸ்டெல்லாம் இருக்கா இல்லையா? இது தவறும் இல்லை. ஆனால் சாரதாமா உடனே சொன்னாங்க, யோசித்து சொல்லலை, உடனே சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்பு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் திருமணம் ஆன பின்பு கணவனுடைய லட்சியம்தான் மனைவிக்கும் லட்சியம். அதனால் நான் உங்களுக்கு உங்கள் லட்சியத்துக்கு உறுதுணையாக இருப்பேனே வழிய தடையாக இருக்க மாட்டேன். நானும் பவித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை பார்ப்பதற்கு தவம் பண்ணுகிறேன். நாங்கள் இதுதான் சாரதாமா. இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது. லட்சுமி நாராயண ஒரு பக்தர், ஒரு மார்வாடி. அவர் என்ன பண்ணார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசை கையில் தொடமாட்டார், அப்படி வாழ்ந்தார். அது உண்மையாக பொய்யான்னு விவேகானந்தரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தார். இந்த காலத்தில் நீங்கள் யாராவது உங்கள் குருவை, டீச்சர்னு வச்சுக்கலாம், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அடுத்த நாளே டிசி கையில் வந்துடும் சொல்லலாம். ஆனால் வாட் யூ ப்ரீச் தட் யூ ப்ராக்டிஸ், எதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை தான் ப்ரீச் பண்ணணும். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இந்த பணம் காசு இதை வச்சுக்க மாட்டார். அவர்கிட்ட அந்த பக்தர் வந்து கேட்குறார், மார்வாடி பக்தர், குருதேவா உங்களுடைய தேவைக்காக நான் வந்து ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்குறேன், 200 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்காக நான் வந்து ஒரு 10,000 ரூபா தர்றேன், அதை பேங்க்கில் போட்டு வச்சுட்டிங்க, வட்டி வரும், அதை வாங்கி செலவு பண்ணிக்கலாம், சௌகரியமாக இருக்கலாம்னு. நமக்கெல்லாம் அப்படி ஒருத்தர் வந்து சொன்னால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? 10,000 தானா, ஒரு 50,000 போடக்கூடாதா, இல்லை இன்னும் தான் கொஞ்சம் சேர்த்து போடக்கூடாதா, இப்படியெல்லாம் நாம் ஆசைப்படுவோம். ஆனால் பரமஹம்சர், நீ எந்திரிச்சு வெளியவோ, நீ பேசுகிறத கேட்டால் என் தலையை யாரோ வாளால் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பைசா வேண்டாம், நீ வந்து என்னை பராமரிக்கிறியான்னு திட்டி அனுப்பிச்சுட்ருவார். அந்தால் யார் அவர், பணம் வேண்டாம், இப்படி இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எப்படியாவது கொடுத்து ஆகணுன்ட்டு நேராக நகபத்துக்கு வரார். நகபத்தில் சாரதாமா இருக்காங்க. சாரதாமா கிட்ட வந்து, அம்மா இப்படி குருதேவர்கிட்ட போய் அவருக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்க போனேன், அது வாங்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாருமா, அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கம்மா, உங்கள் செலவுக்கு வச்சுக்கோமா அப்படின்னு. அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, முட்டாள், அவர் வேண்டான்னு சொன்னதை நான் வாங்கினேன்னா அது அவரே வாங்கினதாக அர்த்தம் இல்லை, நான் வேற அவர் வேறையா, அங்கே 2 பேரும் ஒன்று தானே, அதனால் நானும் இதை தொட மாட்டேன், நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சாரதாமா. கற்பனைக்கு எட்டாத ஒரு உயர்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையில். இதில் மிக முக்கியமானது பவித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழில் சொன்னால் பியூரிட்டி. பவித்திரம்னா புரியலைன்னா பியூரிட்டினா புரியும். பியூரிட்டி அப்படிங்கிறது எதில் வரும்னா, நம்மளுடைய மனசில் வர எண்ணங்கள் பியூரிட்டியாக இருக்கணும், நம்ம பேசுகிற வார்த்தைகள் பியூரிட்டியாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற செயல்கள் பியூரிட்டியாக வரும். இதை நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள். முதல்ல பவித்திரமான எண்ணம் வருதான்னு பாருங்கள். நீங்கள் எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? அளவுட உங்களுக்கு காலேஜில் அளவுட இல்லை, ஆனால் வீட்டில் வச்சுருப்பீங்க. அதில் டிபின்னு யாரை வச்சுருக்கீங்க? உண்மை சொல்லுங்கள். இது கோயிலுக்குள்ளே இருக்கோம். உங்களுக்கு பிரியமானது நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லாமல் இல்லை, வச்சுருப்பீங்க, வைங்க. ஆனால் யார் மேலே பிரியம் வைக்கிறோம், யாரை நம்ம அதிகமாக யோசிக்கிறோம், யாரை பற்றி நினைக்கிறோமோ அதுவாக நாம் ஆகும். வாட் யூ திங்க் தட் யூ வில் பிகம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அப்போ நம்ம எதை நினச்சிட்ருக்குறோம், இப்போது கம்ப்யூட்டரில் நம்ம செட் பண்ண ஒரு மானிட்டரில் வருது, இந்த மானிட்டரில் படமாக வருது. சப்போஸ் கடவுள் நம்ம நெத்திக்கு மேலே ஒரு சின்ன மானிட்டர், சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு மானிட்டர், அந்த மானிட்டரில் நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மேலே வீடியோ படமாக வந்துடும். யாராவது அந்த அறையை விட்டு வெளியே வருவோமா? வரவே மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய மனது எப்படி வச்சுருக்கோம்? பூக்கூடையா குப்பை கூடையா? ஊரில் இருக்கிற எல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னே எல்லோரும் பல்லு தேய்க்கிறோமே இல்லையா, செல்லை தேய்க்கிறது தொழிலாக வச்சுருக்கோம். செல்ஃபோன் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் வீட்டிலையும் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத மெசேஜ், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க, என்ன, டிலீட்.
ஃபோன்லேருந்து அது டிலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபோன்லேருந்து தேவையில்லை அல்லது அசிங்கமானது டிலீட் பண்ணிட்டீங்க. அடுத்தது மனசுலேருந்து எப்படி டிலீட் பண்ணுறது? ஏதாவது பட்டன் இருக்கா? அப்போது எதை நினைக்கிறோமோ அதுவாக நம்ம ஆகிறோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்ல உயர்ந்த சிந்தனைகளைத்தான் நினைக்கணும். ஏன்னா எண்ணம் பூராமே ஒரு விதை தான். அது விதைக்கிறது நாம தான், அதை வளர்த்துறதும் நாம தான், அப்புறம் அறுவடை பண்ணுறதும் நாம தான். அதனால் மாம்பழம் வேணும்னா மாங்கொட்டையை போடணும். புளியங்கொட்டையை போட்டுட்டு எனக்கு மாமரமே வரல, எனக்கு மாம்பழமே கிடைக்கல, கடவுள் என்னை சோதிக்கிறார் அப்படின்னு கடவுள் என்னை சோதிக்கிறனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற பகவத்கீதையை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பகவத்கீதை என்பது நம்மளுடைய இந்துக்களுடைய புனிதமான வேத நூல். இப்போ நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதில் எத்தனை பேர் படிச்சிங்க? நான் கம்பேர் பண்ணி சொல்ல, உங்களுக்கு யாராவது கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருந்தால் கேட்டு பாருங்கள். அவங்க வீட்டில் 5 பேர் இருந்தால், நான் அதை பெருமையாக தான் சொல்கிறேன், 5 பேர் இருந்தால் 5 பைபிள் வச்சுருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க. அந்த பைபிளை சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிப்பாங்க. சர்ச்சில் சொல்லி கொடுப்பாங்க. வாரம் 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 அவங்க வந்து தொழுகை போவாங்க. போகலைன்னு அங்கேருந்து ஃபாதர் வருவார். அப்போது நம்ம வேதம் படிக்கிறதில்ல. முக்கியமாக நீங்கள் பகவத்கீதையை சுவாமி சித்பவானந்தர் எழுதி தபோவன் உங்கள் காலேஜில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி படிங்க. 6வது அத்தியாயத்தில் ஒன்று வரும், ஒரு ஸ்லோகம் வரும், உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேத் ஆத்மைவ ஹாத்மனோ பந்துராத்மைவ ரிபுராத்மனக பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏன் ஆத்மைவ ஆத்மனாஜித அனாத்மனசு சத்துர்த்தே வர்தேதாத்மைவ சத்ருவர். அருமையான ரொம்ப முக்கியமான எங்கள் குரு ரங்கநாதானந்த மகாராஜ் நிறைய இடங்களில் சொல்வார். ஆனால் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நிஷாவுடைய உண்மையான ஃப்ரெண்ட் நிஷா தான், வேறு யாருமே இல்லை. அப்படின்னா அதில் ஒரு ஹிட்டன் மீனிங் இருக்குது. என்னது? நிஷாவுடைய உண்மையான எதிரியும் நிஷா தான். நிஷாவுடைய உண்மையான ஃப்ரெண்டு நிஷா, உண்மையான எதிரியும் அவ தான். அதைத்தான் கீதையில் சொல்கிறாரு, தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க, தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகைவன். உங்களுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நீங்களே தான் எனிமி. அப்போ எப்போ ஃப்ரெண்டு எப்போ எனிமினா, என்னைக்கெல்லாம் உன்னுடைய பலவீனத்தை நீ ஜெயிச்சு வர்றையோ அப்பெல்லாம் நீ உனக்கு ஃப்ரெண்ட். என்னைக்கெல்லாம் உன்னுடைய பலவீனத்துக்கு நீ அடிமையாகிறையோ அன்னைக்கெல்லாம் உனக்கு எனிமி நீ தான். வேறு எந்த எனிமியும் வர வேண்டியதில்லை. பாகிஸ்தானெல்லாம் வேண்டியதே இல்லை. நமக்கு நாமளே எனிமி. இப்போ நமக்கு ஒரு பெரிய எனிமி இருக்குது. சொல்ல முடியுமா அந்த எனிமி பேரை? ஈஸியாக சொல்லலாம். முதல்ல ஊருக்கு ஒரு சனியை வந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு சனியை வந்தது. அப்புறம் ஆளுக்கு ஒரு சனியன் வந்தது. ஊருக்கு ஒரு சனியனுங்கிறது சினிமா தியேட்டர், வீட்டுக்கு ஒரு சனிங்கிறது டிவி, ஆளுக்கு ஒரு சனிங்கிறது மொபைல். சரி, நீங்கள்லாம் கரூரை சேர்ந்தவர்கள், அது கரூர் சுற்றுப்புறத்துலேருந்து வரீங்க. கரூரில் பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது, சாரதா நிகேதன் காலேஜ் இருக்குது, அதுக்குள்ளே கம்பீரமான விவேகானந்தருடைய வெண்கல சிலை இருக்குது, எப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானம் இங்கே இருக்குது. இந்த பெருமையெல்லாம் அந்த கரூருக்கு இருந்திருக்கு. இப்போ கரூரில் தலை குனியக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அதில் இறந்தவங்களில் கர்ப்பிணி பெண் ஒன்று, திருமணமாகாத பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள். நாம் யாரை கொண்டாடிட்டுருக்கிறோம்? அப்போது ஆக்டருக்கும் ஹீரோக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அந்த டிசம்பர் 12க்கு முன்னூற்றி நாள் யாரோடது? பாரதியார் பிறந்தநாள். யாரை கொண்டாட வேண்டுமோ அவர்களை கொண்டாட தவறுகிறோம். யாரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லையோ அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தவறு உங்களுக்கு உங்களுடைய தேவையில்லாத விஷயங்களுக்கு செல்ஃபோன் மிக 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 முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. அதனால் நீங்கள் செல்ஃபோனில் இருக்கிற நல்லதை பயன்படுத்துங்க, கெட்டதெல்லாம் தூக்கி போடுங்க. விவேகானந்தர் சொல்கிறார், உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் எது பலவீனப்படுத்திக்கிறதோ அதை உன் கால் சுண்டு விரலால் கூட தீண்டாதே அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு நமக்கு வைராக்கியம் வேணும். அவங்க முன்னால் உட்காருங்க,
வேண்டுங்க. வேண்டி இந்த மாதிரி நாங்கள் வந்து நல்ல இதில் எங்களுக்கு ஒரு நாட்டம் வேணும், கெட்டதை நாங்கள் தூக்கி போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வைராகியத்தை கொடுன்னு சாரதாமாகிட்ட வேண்டிங்க, சுவாமிஜிக்கிட்ட வேண்டிங்க, குரு மகாராஜிக்கிட்ட வேண்டிங்க. தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய பெருமைகள், உங்களுக்கு முன்னோர்களாக இருந்தவங்களுடைய பெருமைகளெல்லாம் கொஞ்சம் படியுங்க. அதை உங்கள் வாழ்க்கை மயமாக ஆக்குங்க. இதே மண்ணில், இந்த சோழ மண்டலத்தில் ஒரு ராஜா, ஒரு ராணி, ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த கதையோடு முடிச்சுக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க இறைவனை வேண்டி, மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் தான், குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. அவங்க பண்ண பூஜைனாலையும் தபத்தினாலையும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. அதை எடுத்து பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, எப்போ இந்த குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது. இப்போல்லாம் நம்ம போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறோம், வசதி. அப்போல்லாம் ஜாதகத்தை சொல்கிறாங்க. இத்தனை நாளிகையில் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, ராணி நிறைமாத கர்ப்பிணி, இந்த நாளில் இந்த நாளிகையில் உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த நாளிகையில் அந்த மகன் பிறந்தால் மிக 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 மோசமானவனாக வருவான், நாட்டைவே ஒரு வழி பண்ணிடுவான், நல்ல குணமே அவங்ககிட்ட இருக்காது, மிக மோசமான கேரக்டர் உள்ளவனாக வருவான். அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாளிகை, இன்னொரு நல்ல டைம் சொல்கிறாங்க, அந்த நாளிகையில் குழந்தை பிறந்தால் ரொம்ப நல்லவனாக வருவான், நிறையா நல்லது செய்வான், உங்கள் குடும்பத்துக்கே அவன் ஒரு பெரிய ஒரு குல விளக்காக இருப்பான். இந்த 2 இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்று ஜாதகப்படி அந்த 2வது நல்ல நேரத்தில் பிறந்த நல்ல குழந்தைய நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா பிரசவம் முடிஞ்சோடனே நீங்கள் உயிரை விட வேண்டியது வரும், நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்னு. ஆனால் முதல் குழந்தை கெட்டவனை பெற்றுட்டிங்கன்னா நீங்களும் 100 வயசு இருப்பீங்க, அவனும் இருப்பான். அந்த தாய் சொல்கிறாங்க, அந்த நேரம் என்னை தலைகளாக கட்டி தொங்குடுங்க, நிறை மாத கர்ப்பிணி, நடக்கிறக்கே சிரமப்படுறவங்க என்னை தலைகளாக கட்டி தொங்குடுங்கன்றாங்க. தொங்குடுறாங்க. ரத்தோட்டம் எப்படி இருக்கும், எப்படி யோசிச்சு பாருங்கள். வயிற்றில் நிறைய தலையில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. தொங்க விட்டோன்னே அந்த முதல் டைமில் குழந்தை பிறக்கலை. அந்த டைமில் குழந்தை வெளிவரல, இறக்கி வைக்க சொன்னாங்க. இறக்கணுன்னா 2வது நல்ல நேரத்தில் இந்த குழந்தை பிறக்குது. தலைகீழாக கட்டி ரொம்ப நேரம் இருந்ததுனால அந்த குழந்தையுடைய கண் 2ம் சிவப்பாக போச்சு, சிவந்த நிறமாக வந்துருச்சு. அதனால தான் செங்கட்கட்சோழன்னு சொல்லி இந்த தஞ்சாவூரில் பிறந்த அந்த பெண்மணியோடைய உயர்வை பாருங்கள். நம்ம நாட்டுக்கு நல்ல குழந்தையே கொடுக்கணும், நல்ல வீரனை, உத்தமனை, சத்தியவானை கொடுத்து மக்களை நல்லா வச்சுருக்கணுங்கிற எண்ணம் அந்த தாய்க்கு இருந்தது. இப்போ இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு டிவியில் மர்மதேசம் பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு பிறந்தா என்ன பறக்கும். அதனால் 3 விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், இந்த 3ம் மிக மிக உயர்ந்த விஷயமாக இருக்கணும்னா இந்த 3க்கு இங்கே ஒரு மூவர் இருக்காங்க. இந்த மூவரை தினமும் வழிபடுங்க. உங்களுக்கு அவங்க மேலே ஆழ்ந்த பக்தி இல்லைன்னா கூட அவங்க உபதேசங்களை படித்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கை, உங்களுக்கே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அவங்க வழங்குவாங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இப்போ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பெரிய ஓனர் வராரு, என்ன பண்ணுவீங்க? வாங்க உட்காருங்கன்றுவீங்க. ஆச்சா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வராரு, வாங்க உட்காருங்க. ஒரு பெரிய அரசியல்வாதி வர்றாரு, வாங்க உட்காருங்க. ஆனால் இவ்வளவு பணமோ தொழிலோ வருமானமோ இல்லாத ஒரு சாமிஜியோ ஒரு மாசாஜியோ உள்ளே வர்றாங்க, என்ன பண்ணுறோம்? போய் பாத நமஸ்காரம் பண்ணுறோம். அப்போ இந்த தேசம் யாரை மதிக்குது? தெய்வீக வாழ்க்கை வாழ்கிறவங்களை தான் மதிக்குது. நம்மளாலையும் தெய்வீக வாழ்க்கை வாழ முடியும். சரியான ஏஜ் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பெருமைப்படுங்க. பெண்ணாக பிறந்திருக்கிறோம், அதுலேயும் இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், அதுலேயும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம். நம்மளால் ஒரு பெரிய உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு ஒரு உறுதி அடித்து இன்றைக்கி இதெல்லாம் எல்லோரும் கூடி கலைஞ்சு போகிற ஒரு ஃபங்க்ஷன் விழாவாக இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்து எப்படி சாரதமாக வாழ்ந்திருக்காங்கன்னு அணுவணுவாக அவங்கள அனுபவிங்க. பாலை பார்க்கறது வேறு, பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது வேறு, பாலை பற்றின விவரங்கள் சேகரித்து வச்சுருக்கிறது வேறு. ஆனால் பாலை அனுபவிக்கிறது, அதாவது குடித்தா தான் நமக்கு ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி
சாரதாம்மாவுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றும் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கைக்கு அதுதான் வழிகாட்டி நூல். அதை நீங்கள் இன்றைக்கே படித்து உங்கள் வாழ்க்கை அவங்க மயம் அப்படியே மாற்றுங்க. உண்ணும் உணவு உடல் மயம் ஆவது போல் இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை மயமாக ஆக வேண்டும்னு நான் திரும்புவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்ல நாளில் கொடுத்த சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி விமூர்த்தானந்த மகராஜ் மாதாஜி எல்லாத்துக்கும், உங்கள் காலேஜ் நிர்வாகம் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு, ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு, ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜிக்கு.